இந்த உலகத்துல முதல்ல வந்தது திருடன் தான். அவனை கண்டுபிடிக்கத்தான் ரெண்டாவதா போலீஸ் வந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க. திருடன் தான் முதல்ல இடத்துல இருக்கான். வண்டி விட்டு போயிருக்க. அதெல்லாம் கிடக்கட்டும். கிரிக்கெட் விளையாடுற ஹெல்மெட்டை ஏன்டா வண்டியில மாட்டி வச்சிருக்க? திடீர்னு ரூல்ஸ் போட்டா நாங்க எங்க சார் போறது? அப்ப 200 கிலோமீட்டர் ஸ்பீடா வர கிரிக்கெட் பாலே இந்த ஹெல்மெட் தாங்கும் போது 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற பைக்குக்கு இந்த ஹெல்மெட் ஈஸியா தாங்குங்கிற. வண்டி ஏத்தியாச்சு, வா ஸ்டேஷன். புது 500 சுதந்திரம் கிடைச்சிருச்சுடா தம்பி. காந்தி நானும் ஒரே மாதிரி சிரிக்கிறோமா? 2000 நோட்ல இருந்து 5 ரூபா நோட்டு வரைக்கும் எல்லா நோட்லயும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. ஆனா நாம தான் சார் கையில இருக்க நோட்டு தவுந்தாப்புல சிரிக்கிறோம். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் பண்ண மாட்டேன் சார். என்ன கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் ஒத்த வீல கழட்டி தோல்ல தூக்கிட்டு வரீங்க. இப்ப பார்த்தாலும் பேக் வீல்ல தான் வண்டி ஓட்டானோ, அப்புறம் ஃப்ரண்ட் வீல்ல அதான் புடின்னு வந்துட்டாட்டே. வண்டி போறானா குட்டி போறானா? போடா ஆளை பாரு. ஓட்டி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். யோ இன்னைக்கு எஸ்ஐக்கு அஜித் பட கலெக்ஷன்யா. ஆமாட்டியா? யோ இன்சு வர்றாயா? சார் வணக்கம் சார். என்னையா கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? எங்க சார் நாம செய்ய வேண்டிய வேலையை வழிபடுத்திடணும் பண்ணி போறானுங்க. எவன்ட்டி காசு கேட்கும்ல, கேட்டா முறைக்கிறான். இருந்தாலும் விடுவோமா? மிச்சம் மீதியை பிடிங்கிறோம்ல சார். ஆனா அந்த ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு மட்டும் ஆள் வரல சார். அந்த நம்பர் வச்சு ஆர்டி ஆஃபீஸர் விசாரிச்சு அட்ரஸ் கண்டுபிடியா. நீ ஒரு வேலையும் பார்க்காத. எஸ் சார். எபிசெட் பிளாக் வித் கோல்டு. யோ அந்த வண்டி நம்பர் என்னையா? TN05AU4132. அது என் பையன் வண்டி தான். உங்க பையன் நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டு போயிட்டாரு. அப்ப இந்த வண்டி சார் இதே நம்பர் இதே கலரு. அங்க ஒரு வண்டி. அது திருட்டு வண்டியா இருக்கும் சார். யோ என்னையா ஆமாவன் குழப்பம் புரியலையே சார். இந்த காலத்து பசங்க ஆர்சி புக்கு வண்டியோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பெட்ரோல் டேங்க்ல இருக்கு பாருங்க கவரு, அதுல வச்சுட்டு போயிடறான். எவனாவது திருட்டு போய் அதை எடுத்து டூப்ளிகேட் பண்ணிருப்பான் சார். நீங்களும் 50-100 ஆசைப்பட்டு சார் இல்ல கொடுத்த மாதிரியே பேசுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? வண்டியோட ஆர்சி புக்ல இருக்கிற நம்பரும் நம்பர் பிளேட்ல இருக்கிற நம்பரும் ஒன்னா இருக்கான்னு பாக்குறீங்களே தவிர என்னைக்காவது வண்டியோட என்ஜின் நம்பரும் சேசிஸ் நம்பரையும் பாத்திருக்கீங்களா? யோ இவன் சொல்றத பார்த்தா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் புதுப்பேட்டையில தான் வேலை பார்க்கணும் போல இருக்கு. சரி சார். சார் ஒரு நிமிஷம். இந்த உலகத்துல முதல்ல வந்தது திருடன் தான். ஆமா சார். அவனை கண்டுபிடிக்கத்தான் ரெண்டாவதா போலீஸ் வந்தது. ஆமா சார் ஆமா சார். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் போலீஸ் ரெண்டாவது இடத்துல தான் இருக்கு. அட போடா கேலட்டு கம்யூனிட்டி. திருடன் தான் முதல் இடத்துல இருக்கான். ஹலோ சொல்லுங்க சார். ஒரு சின்ன என்கொயரி வண்டி விஷயமா. ப்ளீஸ் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இதனுடைய டீட்டெயிலும் அட்ரஸும் வேணும் சார். நம்பர் 5/1 சவுதி நகர் 19th ஸ்ட்ரீட் வல்சராக்கம் சார். நீதான் ராஜாவா? ஆமா சார். எபிசெட் பிளாக் வித் கோல்டு. அது என்னோட வண்டி தான் சார். உன்னோட தானா? ஏண்டா வண்டியை நோ பார்க்கிங்ல விட்டுட்டு வண்டி எடுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வராம அப்படி என்னடா உனக்கு வேலை? வண்டியை நோ பார்க்கிங்ல விட்டேனா சார்? வண்டி தொலைஞ்சு போய் 6 மாசம் ஆச்சு சார். பக்கத்துல இருக்கிற R2 ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த எஃப்ஐஆர் காப்பியோட ஜெராக்ஸோட இங்க தான் இருக்கு வீட்ல. ஏய் எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வா சார். இந்தாங்க சார். சார் வண்டி கிடைச்சிருச்சா சார்? இன்னொரு லோன் கூட கட்டி முடிக்கல சார். அந்த லோனை நான் கட்டுமாடா?
நியூமராலஜி பார்த்து பார்த்து வச்சு வாங்கின வண்டி சார் அது. அது வந்த பிறகு தான் சார் லைஃப்ல எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இவர் பெரிய பொல்லாதவன் தனுசு. வண்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு, நியூமராலஜி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த? R2 ஸ்டேஷனில் சார். அந்த ஸ்டேஷனில் போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டேஷனில் வந்துரு. இங்கேயும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? ஃபார்மாலிட்டி சார். புரியலையே. புரியல? யோ, அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை கொண்டானுங்களே, அந்த கேஸில் ஒன்று பிடிச்சி உள்ள வை. சார் தெரியுது சார். தெரியுதா? தெரிஞ்சிருச்சு. ஏன் சார் பிரஸ் மீடியாலாம் வர சொல்லி இல்லையா? எங்கே எதை காணாம போனாலும் போலீஸ்கார ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான்னு போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைக்கை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை குரூப்பாக ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடணும்ல. வா வா சார், பைக்கை கண்டுபிடிச்சிட்டீங்க, திருடன் எப்போ சார் கண்டுபிடிக்க போறீங்க? அதையும் நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்களா கண்டுபிடிக்க போறீங்க? திருடனை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதை ஃபோட்டோ பிடிச்சி போடுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்தால் போதும். உங்க ஸ்டேஷன்ல நிறைய பெண்டிங் கேஸாவே இருக்கே சார். போலீஸை குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. நாங்களும் மனுஷங்க தானே. இந்த பைக் திருட்டுக்கு பின்னாடி ஏதாவது நெட்வொர்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் இவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. அடித்தல குடி வண்டியும் பொருளையும் தொலைச்சுபிட்டு நல்லா மூத்தரத்தை குடிக்கிற மாதிரி குடி. பைக் ஆசைப்பட்டு வாண்டர் உள்ள சொல்றியா? தல உட்காரு தல. ஓ மணியான பொண்ணு எக்ஸ்பெக்ட் கொடுத்தா ஓவரா ரெப்சல் பண்ற அடி பேசு. நாங்கெல்லாம் அண்டார்டிகாலே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஆப்லிங்க மச்சி கட்டின ஆஃபாலுக்கெல்லாம் தெரியுமா தலை? ஃப்ரீயா விடு. டுமாரோ மார்னிங் நியூ பைக்கில் நியூ கெட்டப்பில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையே ஏழ்ப நிலைமைக்கு திரும்பிச்சு தலை. நீலாம் ஒரு ஆள், நீலாம் வயசுக்கு வரதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் வாங்கினேன். நீலாம் மற்றவங்களை பற்றி பேசுகிற பெருசே. பண்ணிட்டு குடியா? ஊத்துக்கு இருக்கா? அந்த கக்கூத்தில் இருக்கான். காலையிலே பாத்ரூம் கூட போக விட மாட்டியா? டேய், தொழிலுக்கு வண்டி வேணும்டா. போலீஸ் ஸ்டாச்சர் ஓவரா இருக்கு. நீங்க வேற ஏங்க? டேய், போலீஸ் பயந்த மாதிரி நடிக்கிற? தோதான் நிக்குதே பாரு, எங்க இருக்க வண்டியா? டேய், நான் வாத்தியார் வேலை கேட்ட போறேன். பவர் பைக் கேட்டா? கவாசிக்கை ஏஜர் 65cc. எங்கடா இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. அடி கலாய்க்கிற இருக்குது காட்டுறா. R135 இந்தா. ஃப்ளைட்ல போனாலும் பிடிக்க முடியாது. FC செட்டு 350cc புல்லட்டு ராக்கெட்டோட வேகமா போகும். டேய், இதுதான் தொழிலுக்கு வித்த காட்டலாம். இதையா செலெக்ஷன் பண்ண? ஐயோ, பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். டேய், டாட் கிஃப்ட் தான்டா ஓட்டுவாங்க. நீ என்னடா காட் கிஃப்ட்னு ஓட்டியிருக்க? வண்டி வாங்குறதுக்கு உன் அப்பா பணம் கொடுத்தான். ஏதோ கடவுள் படி எடுக்கிறாரு, அப்புறம் கார்டு கிஃப்ட்னு ஓட்டாம வண்டி எடுத்துட்டு போ. இந்த நக்கலுக்கு மட்டும் குறவில்லடா. கொடுத்தல ஒரு மாதத்துக்கு அப்புறம் தொழிலுக்கு அன்றைக்கி தான் வந்திருக்கோம். பிசுறு தட்ட மாட்டிக்கிறோம்.
சொல்றதில்ல என்னடா இந்த நேரத்தில் எத்தனை வருஷம் தொழில் இருக்கு நானு ஏன் உனக்கே தெரியாதா? நீ என்ன அமினிசா பேசண்டா? புதுசாக யாரையும் தொழில் சேர்த்துருக்கியா? மயிரே உங்கள்கிட்ட சொல்ல மேலே செய்திருக்கேன். ஏன் நம்ம ஏரியாவில் அரெஸ்ட் போயிட்டாங்களா? நம்ம ஏரியாவில் பண்ணிட்டா பரவாயில்ல, நம்மகிட்ட பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த ஏரியாடா? அண்ணே போரம்மாள் பக்கத்தில் கணபதிராம் ஸ்ட்ரீட்ண்ணே. அண்ணே தலைக்கட்டி ஆட்டி போட்டு தலைக்கு போட்டு வச்சு போயிட்டானே. ஏய் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் முட்டையில பேப்பர் ஜாஸ்தி போடணுன்னு? அறிவில்ல எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இருக்கேன். சி போ. வெளியில உள்ள கோவத்தை வீட்டுல காமிக்காது. எந்த ஏரியான்னு சொன்ன? ஏய் அண்ணன்டா மச்சி அண்ணே சொல்லுங்கண்ணே. போலோ பாய் சேட்டா பரையட்டா சொல்லுண்ணே சொல்லலாம் சொல்லுண்ணா அண்ணா சொல்லலாம் சொல்லு தல. செப்பனா ஸ்கெட்ச் தொழிலுக்கு புதுசாக புள்ளியும் சேர்த்துருக்கான். இல்லைண்ணே, நம்ம கையில் இருக்கிற பசங்க பூரா 4-5 வருஷமா இருந்த பசங்க தான். எதுவும் பிரச்சனையாண்ணே? நம்ம ஏரியாவில் ஜில்லா கிட்ட ஒருத்தன் பாம்படுத்தி போயிருக்கான்டா. என்னண்ணா சொல்ற? நம்ம புள்ளிகிட்டே ஏத்துறாங்களா? என்ன சொல்றேன்? நம்ம ஏரியாலையா பொண்ணு குவிக்க வேண்டியதானே? எவனே நம்ம ஏரியால ஒரு தொங்கனா கொடுத்தா யாருண்ணா? நம்ம ஏரியாவில் பாம்பு இருக்காங்களா? अपने एरिया में चिन्ह उठा लिया क्या? நம்ம பிள்ளைங்களா இருக்குது சான்ஸ் இல்லைண்ணா. எப்படி நடந்துச்சு? நம்ம பிள்ளைங்கள எத்தனை போகணும்னா எந்த ஏரியா? கையில் கிடைச்சா கைமா தான் அவன். ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன். भाई वापस फोन करता हूँ भाई. இருண்ணா கேட்டு சொல்றேன். சொல்ல ஊரில் இருக்க எல்லா பசங்களும் விசாரிச்சு பார்த்துட்டேன்டா. 10-15 வருஷமா தொழில் பண்ணுற பழைய பசங்க தான் இருக்கானுங்க. யாரும் புதுசாக சேரலடா. என்னென்ன சொல்ற? ஏய் விட்றா, ஏதாவது காலேஜ் பசங்க கை சொல்ல கைவரிசை காட்டியிருப்பானுங்க. அதான் நம்ம கோட்டால வராது. காலேஜ் மேலே பக்கா ஆயிட்டக்கிறேன். பைக்ல என்னமா புத்தகம் தெரியுமா? என்னமே எப்படி போயிட்டானே. விட்றா சரக்கச்ச வாயும் சாவுக்கான காரணம் சும்மா இருக்காது. ஒரு நாள் மாட்டுவான், அப்போ வச்சு செய்வோம். என்ன வெயிட என்னவா தெரிஞ்சுதா? என்னடி காலையில நாயை துரத்திட்டு வர? சும்மாவா? ட்ரைனிங் போகணும். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. இந்தாம்மா முட்டை எடுத்துக்கோ. ஏய் இந்த குவார்ட்டருக்கு அதை ஆம்லெட்டாக போட்டு அதை சைடிஷாக வச்சுக்கிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? முட்டை சாப்பிட்டியா? கொண்டக்கடலை எடுத்துக்கோ. ஏய் இந்த கொண்டக்கடலோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை போட்டு அப்படியே பெப்பரை தூவி விட்டா சூப்பராக அடிக்கலாம் ஒரு புல்ல. அதை போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறிய. ஏய் நீ முதல்ல போலீஸ் வேலைக்கு சேர்ந்த உடனே இந்த ஆளை பிடிச்சி உள்ள தள்ளு. எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு? இதெல்லாம் ஒரு குழப்பு. அவ எப்படி போலீஸ் ஆனாலும் நான் சரக்கு அடிக்கிற ஒயின் ஷாப்பில் தான் அவள் செக்யூரிட்டியாக வருவான். ஏய் இது பிடி ஏன் சாணி வரைச்சு மூஞ்சில சரி வரும். डिजाइन ओके தானா மேடம்? நைஸ் டிசைன். பேக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் மேடம். ஓகே. ஐயோ என்னோட பேக் பிடிக்கிட்டு போறா. யாராவது பிடிங்க. ப்ளீஸ் யாராவது பிடிங்க. ஏய் பிடிடா. அந்த பையனார பிடிங்களே.
தலை அடிச்சே கொண்டா தலை. முதல்ல எந்த குரூப்னு தெரிஞ்சுக்கோ. டேய் உன் பேர் என்னடா? ஜப்பான். ஜப்பானா? அப்போ மூக்கிலே குத்தல. ஏய் நிப்பாட்டு. எந்த ஏரியாடா நீ? கேக்குறல்ல எந்த ஏரியாடா? டேய் இறக்குடா. இப்போ போட்டு தலை. எந்த ஏரியாடா சொல்றா? மயிலாப்பூர். மயிலாப்பூரா? மயிலாப்பூர்னா சாய்பாபா சாமியை கும்பிட்டு நெத்திலிய விபூதியை வச்சுன்னு கம்முன்னு போக வேண்டியது தானே? நீ பொருள் அடிக்க தந்தா பப்ளிக் ஆண்டி அடிக்கணும்டா. ஏன் எங்களாண்டி அடிக்கிற? உங்ககிட்ட அடிச்சாதான் சேஃப்டி. சேஃப்டியா? பப்ளிக் கிட்ட அடிச்சா அவங்க போலீஸ்கிட்ட போவாங்க. உங்ககிட்ட அடிச்சா போக மாட்டீங்க. உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஒய்ச்சி சம்பாதிக்கணும். சாவு வீட்டிலே சாந்தி முகூர்த்தம் கேட்குது இல்லை உனக்கு? பண்ணாட செத்துட்டானடா? உயிரா தாங்கிறான். பேர் என்ன? ஜப்பானா. எந்த ஏரியா? மயிலாப்பூரா. ம், நாங்கெல்லாம் விசாரிச்சிட்டோம். நீங்க எதனா புதுசா கேளுங்க. பார்த்தா பச்சை புள்ள மறிக்கிற. என்னடா படிச்சிருக்க? ஏய் கேட்குறேன்ல, என்ன படிச்சிருக்க? 8வது. நான் சொன்னேன்ல பச்சை புள்ளன்னு. என்னடா அப்படி கிளாஸ் எடுத்துங்க? போட்டு தரலாமா? டேய் என்ன பாருங்கடா. நீ வாஜிலா. என்ன தூக்கி வச்சு பாலா குடிக்க போற? ஏய் ஜிலாக்கி நில்றா. நீ எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு கேட்குறேன்ல. 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதில் நான் உனக்கு எத்தனை வருஷமா ட்ரைனிங் கொடுத்துருப்பேன்? 2 வருஷம் கொடுத்தேன். இதுக்கப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி அவனுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவன் தொழில் கற்றுக் கொடுத்து நம்ம டீமில் சேர்க்கறதுலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. அதுக்கு அவனை அவன் கூட சேர்த்துக்க. என்னென்ன சொல்ற? நம்மளை பக்கச்சுக்கணும், ஒன்று போட்டு தள்ளணும், இல்லை கூட வச்சுக்கணும். நம்ம டீமில் வேற ஆள் பத்தல, நம்ம 2வது ரூட்டில் போவோம். என்னடா யோசிக்கிற? நீ என்னதான் அவனை அசிங்கமாக திட்டினாலும் எனக்கு பாராட்டுற மாதிரி தான் தெரிஞ்சுது. அவ யாருன்னு தெரியாது. ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். உன்னை வேலையை சேர்க்கல ஊரே அப்படி தான் சொல்லிச்சு. அப்போ எல்லாம் ரிஸ்க்கு போகிற போதே எனக்கு நம்ம சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. மணி சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரி அதான் சொல்றாருல, ஒத்துக்க. இதுக்காக நான் கேம்பஸ் வச்சு ஆளா எடுக்க முடியும்? ஏய் மூடிட்டு போ. நீ வா ஜிலாக்கி, சொல்லுத்த கேளு. என் கூட சேர்ந்துக்கிறியா? நீ அடிக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி காசு டைரெக்டாக பப்ளிக்கிட்டே அடிச்சுக்கலாம். பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. போலீஸ்கார மாட்டினாலும் வெளியெடுக்க ஆள் இருக்காங்க. என்ன யோசிக்கிற? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பொட்டலம் கட்டியிருக்கணும். விட்டு வச்சிருக்காங்களே, சொல்லு. சூப்பர்டா, சேர்ந்துட்டான்டா. நாளிலேருந்து உனக்கு ட்ரைனிங்டா. ஒரு பொண்ணு கழுத்துல பாம்பு இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஒலிம்பிக்கை தவிர தங்கம் எங்க இருந்தாலும் அடிப்பண்டா. ஜங்கலி புங்கலி பிளான போட்டு சங்கிலி முங்கிலி சீன போட்டு சட்டுன புட்டுனு கேவர போட்டு சரசரனை கீச்சு காட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணும் இல்ல, ஐடி தொல்லையில பிசினஸ் ஜெயிக்கிட்டு போகுதடி. நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணும் இல்ல, ஐடி தொல்லையில பிசினஸ் ஜெயிக்கிட்டு போகுதடி. நான் சொன்ன எவனுக்கும் பங்கும் இல்ல, பாவம் ஒண்ணும் இல்ல, சத்தம் இல்ல, ரத்தம் இல்ல, சத்தம் இல்ல, குத்தம் இல்ல, கல்ட்டு 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 மேல வட 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 வட. ஏய் தெருவில் எத்தனை பேர் நடந்து போகிறாங்க பாரு. 6 லேடிஸ்ண்ணே. டேய் எங்கடா பார்க்குற? எல்லாரும் பொம்பளைங்களை கழுத்து கீழே தான் பார்ப்பானுங்க. ஆனால் நாம கழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். டேய்
பாம்படுத்தலாமா? அதில் என்ன அட்டிங் போய் அறுத்துருவியா? எல்லாம் வயசு பிள்ளைங்கடா. நம்ம டார்கெட் எப்பவுமே கழுவிங்க மட்டும்தான். அப்பதான் அறுத்தா ஓடி வர மாட்டாங்க. அதையும் மீறி கழுவிங்க இல்ல, ஆன்டிங்க போகுதான் பார்க்கணும். ஆன்டிங்க எல்லாம் குழந்தை இருக்குதான் பார்க்கணும். பொருள் அறுத்த உடனே அவங்க குழந்தைங்க மேல தான் கவனம் இருக்கும், பொருள் மேல இருக்காது. அப்படியே குழந்தை இல்லைனாலும் புடவை கட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்பதான் அறுத்துட்டு வரும்போது ஓடி வந்து பிடிக்க முடியாது. மறந்து போய் சுடிதார் போட்ட பொண்ணுங்கிட்ட மட்டும் அச்சிட போற. அவ ரன்னிங் ரேஸ்ல ஓடிற மாதிரி ஓடியாந்து உன்னை பிடிச்சிருவாளுங்க. ஏய், நம்ம ரூல்ஸு 3 தான். ஒன்று கழுவியா இருக்கணும், புடவை கட்டிக்கணும், குழந்தை இருக்கணும். புத்தியில் ஏற்றிக்க. காசும் இல்ல, போலீஸ் கேஸும் இல்ல, டோட்டல் லாஸும் இல்ல, ஆடாத ஆட்டம் இல்ல, கொஞ்சம் கூட பயமும் இல்ல, கூட்டம் பார்த்தா தயக்கம் இல்ல, கூட கண்ணோ எட பார்த்தோம், சொத்து வரலும் உண்மைக்கும், 2 வீலும் பரபரக்கும், ஒத்த நொடியில் தீ முடிக்கும். இன்றைய தங்கம் விலை நிலவரம் கிராம் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் பவுன் ஒன்றுக்கு 32,000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இது வரலாறு காணாத கிடுகிடு உயர்வாகும். பாட்டிமா போகுது, நான் போய் செயின் எடுத்துருவானே. டேய், நீ கேள்விக்கிட்ட ஆட்டியை போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். அங்கே மேலே கேமரா இருக்கு, அதில் மாட்டிக்க நீ. இது மாதிரி இந்த ஏரியாவில் 4 கேமரா இருக்கு. எல்லா கேமரா நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான் தெரியுமா? சைனா இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிசிடிவி ஒயரை கட் பண்ணணும். அதையாவது செய்யணும். மூடிட்டு வேலையை பார். அவன் தான் ரூட்டு. அவன் ரூட்டு பார்த்து கிளியர்னு அப்புறம் தான் பொருளே அடிக்கணும். புரியுதா? ஏ சோத்து முட்டை, கேமரா மூடி தெரிய போதுடா. பகுதி இல்ல மாப்பிள்ள, வட்டம். எல்லாம் நம்ம புள்ளிங்க தான்டா. ஏய், நாளைக்கு சண்டே, எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கடா. அண்ணா, நாளைக்கு தனியாக தொழிலில் இறங்குறேன். தனியார் கிழிச்சிருவேன். நான் ட்ரைனிங்கே முடியல, வயசுக்கே வரல, வயகரா கேட்குது. அதெல்லாம் ட்ரைனிங்லாம் போதும். சண்டேல தொழில் பண்ணக்கூடாதுடா, ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அவன் என்ன குடிச்சிட்டு வளர்றான் சொல்ல மாட்டியா? அறுக்கிறதுன்னு முடிவு ஆயிடுச்சுண்ணே. அப்புறம் சண்டே வரதானே, மண்டே வரதானே. ஏய், அந்த போர்டு எடு. நாளைக்கு சண்டே. சிட்டியில் மக்கள் கூடுற இடம் 2 இடம் தான். ஒன்று பீச்சு, இன்னொன்று மால். பீச்சில் 10 பேருக்கு ஒரு போலீஸ்காரன் பாதுகாப்பாக இருப்பான். அதனால அங்கே கை வைக்கிறது பயங்கர ரிஸ்க்கு. நம்மளோட டார்கெட்டு மால் மட்டும்தான். சிட்டிக்குள்ள மால்னு பார்த்தோன்னா ஒரு 6-7 பெரிய மால் மட்டும்தான் இருக்கும். 1 வடபழனியில் இருக்க போகிற மால், 2 சூளமேல இருக்கிற கைவாக்கு, 3 புருஷவாக்கு அபிராமி மால், 4 ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ, 5 வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால், 6 மவுண்ட் ரோடு ஸ்பென்சர், 7 மயிலாப்பூர் சிட்டி சென்டர். இந்த 7 மாலில் வடபழனியில் இருக்க போகிற மால் வேணாம். ஏன்னா எதிர்க்கவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சூளமேல இருக்கிற ஸ்கைவாக்கு அங்கே ஏற்கனவே தொழில் பண்ணிட்டோம், திரும்பி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மாதம் கேப் விடணும். போலீஸ் வாட்ச் அவுட்னு பானுங்க, அதனால அங்கேயே வேணாம். புருஷவாக்கு அபிராமி மால் நம்ம ஸ்கெட்ச் பிள்ளைங்க அங்கே தான் தொழில் பண்ணுறானுங்க. நாம அங்கே பண்ணால் பிரச்சனை ஆகிடும். நாளைக்கு ஸ்கெட்ச் நம்மள சந்தேகப்படுவான், அங்கே வேணாம். மவுண்ட் ஸ்பென்சர் ஐயா,
உன் காலத்துக்கு ஓகே. இப்போ கூட்டமே வர்றதில்ல. கூட்டம் இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? நீ அடுத்து போனேன். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலு, மயிலாப்பூர் சிட்டி சென்டர், இது ரெண்டுமே ரொம்ப தூரம். அங்கேருந்து பொருள் அடிச்சு நம்ம அட்டிக்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கையில் பொருள் வச்சுக்கிது பயங்கர ரிஸ்க்கு. நமக்கு சேஃபான ஒரே இடம் அது ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவனி தான். எங்கள் டீம்லேயே நீ தான் கற்றுக்குட்டி, அதனால் நீ அங்கே தான் தொழில் பண்ணுற. புரியுதா? இல்லைண்ணா, நாளைக்கு பீச்சில் தானே அடிக்கிறேன். என்னது? ரொம்ப ரிஸ்க்குடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மேட்ரு சொல்லு. அந்த ஆரஞ்சு கலர் சேலை வருதுல்ல, அந்த பொம்பளை டார்கெட்டு. சரி. டேய் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. இந்த ரூட் வந்துட்டான். தல லாஸ்ட் லெஃப்ட் கிளியர். டேய் லாஸ்ட் லெஃப்ட் கிளியர் ஆம்டா. ஓகேவா? டேய் பொருள் அடிச்சு எஸ்கேப் ஆகிற நேரத்தில் ஒரு ஃபிகரை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டான். டேய், பொருள் அடிக்கிறோம் பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது. பொண்ணுங்களை பார்க்குறவன் இந்த தொழிலுக்கே லாகி கிடையாது. நாய் தொட்டு என்னமா ஓடாதுக்கிறான் மச்சான். ஏய், மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு எப்படி கிளியோட கைத்து மட்டும் தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு பொண்ணுங்களோட கைத்து மட்டும் தான் தெரியணும். என்ன புரியுதா? வேற எதுவும் தெரியக்கூடாதா? பத்தொம்போது 20 இருக்கு போ. சரி சார், நான் வரேன். டேய் நில்லு. இந்த கஸ்டமர் இல்லைன்னா அந்த சிலிண்டர் தூக்கி ஹோட்டலுக்கு போட்டுட்டு ஒரு வாரம் ரொட்டேஷன் வர்ற பாரு, அந்த வேலையெல்லாம் இனிமே இங்க இருக்கக்கூடாது. கிடையாது சார், சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆமா, சும்மா யாரா சொன்னா? என் வீட்டுக்கு சிலிண்டர் போட சொன்னே போட்டியா? என் பொண்டாட்டி அண்ணன் செருப்பால் அடிக்கிறான். ஐயோ அப்படியா சார்? டேய், அது சார் வீட்டு நீ ஏன்டா சொல்ல? சொன்ன நீ மறந்துட்ட. சாரி சார். சாரியா? இவ்வளவு பெரிய கேஸ் ஏஜென்சிக்கு ஓனர் ஆனா எப்படியா? எல்லாம் உழப்பு. உங்களை மாதிரி 2வது ஃப்ளோருக்கு போறதா இருந்தா கூட லிஃப்ட்ல தூக்கி வச்சுட்டு அப்படியே நோகாம போறது கிடையாது. 5 ஃப்ளோர் ஆனாலும் அந்த காலத்துல சோலாவா தூக்கி கொண்டு போய் போட்டு வர வேண்டாம். ஏய், நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, அந்த காலத்தை நீங்க எப்படி தூக்கின்னு நினைச்சு பார்த்தேன். ஏப்பா, ரொம்ப கேவலமா தாட்டா இருக்கு. ஆனா உன்னை விட நான் பெட்டரு. போ. ஜப்பானே வானா போலாம், கிடக்குறாரு. ஜப்பானா? டேய் தெரியாம தான் கேக்குறேன். சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த கிரிக்கெட் வீரர் ஜாண்டி ரோட்ஸ் தான் பொண்ணுக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்காரு. இந்தியாவுல நீ பிறந்திருக்க, உனக்கு எவன்டா ஜப்பான்னு பேர் வச்சது? அதுவா சார்? ஜப்பான்காரர் ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பான் சார். அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையா? அப்புறம் ஏன்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்க சார். அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? If we can do anything, nobody can do anything சொல்ல வராங்க. ஐயோ, நாக்கு ரோல் ஆகுது. தெளிவா சொல்லு. ஜப்பான்காரன் தன்னால எதுவும் பண்ண முடியலனா இந்த உலகத்துல எவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் சார். நானும் அப்படிதான் சார். சரி நவருங்க. சைலன்சர் புகையில பறந்துடுறீங்க. சார் சிலிண்டருக்கு ஏன் சார் முத்தம் கொடுக்குறீங்க? சிலிண்டருக்கு முத்தம் கொடுக்குறேன். போடா அறிவட்டவனே. சரி, அதை விடு. அவனுக்கு யார ஜப்பான் பேர் வச்சது? சார், அவன் பேரு ஜப்பான் இல்ல சார், ஐயப்பன் சார். பேர் ஐயப்பன் எழுதும்போது யாவை விட்டுட்டு ஜப்பான் தப்பா
எழுதிட்டான் சார். அதுலேருந்து அவனை எல்லாரும் ஜப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படியா? டேய் டேய், உனக்கு யாரா ஜப்பான் பேர் வச்சது சொல்லிட்டு போடா. அம்மா இங்கே சரஸ்வதின்னு. நான் தான். ஏம்மா கிரவுண்ட் ஃப்ளோரில் அடிச்சு கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து உட்காந்துருக்கீங்க. கோச்சுக்காதப்பா, மழை தண்ணி வந்துருச்சுல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வெளில வந்துருச்சு, அதனால தான்ப்பா நாங்கள் இங்கே மாறிட்டோம். சரி சரி. 620 ரூபா. என்னது 620? 400 ரூபா தானே? பின்ன 220 ரூபா மானியமாக வாங்குறீங்களா அக்கௌண்ட்டில்? 400 ரூபா இருக்கும்போதே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு கடன் வாங்கி கேஸை வாங்கினோம். இப்போ 620 ரூபா ஆச்சு. சரி சரி, இந்தப்பா தம்பி, இந்த கேஸை கொஞ்சம் உள்ளே மாட்டிருப்பா, நான் போய் பணத்தை எடுத்து வந்துடுறேன். உள்ளே வந்து சமைக்க வர சொல்லுவாங்களோ? ஏய் பொறுக்கி, எங்கட கை வைக்கிற? இல்லைங்க, எம்டி சிலிண்டர் நினச்சி. ஏன் இடுப்பை பார்த்தா எம்டி சிலிண்டர் மாதிரியா தெரியுது உனக்கு? அப்படி இல்லைங்க. ஏ பாரதி, என்ன பேசிட்டு இருக்க? பாவம் தம்பி, நமக்காக 2வது மாடி வரைக்கும் சிலிண்டர் கொண்டு வந்திருக்காரு, அவர் போய் இப்படி பேசலாமா? சாரி தம்பி, அவ கிடக்குறா. இந்தாங்க பணத்தை பிடிங்க, இந்தாங்க பிடிங்க. நேத்து எங்க வீட்ல சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது என் இடுப்புல கைய வச்ச. இன்னைக்கு நான் தனியா வரும்போது என்ன ஃபாலோ பண்ற? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? காசு எடுக்க வந்தியே, இந்த ரோட்ல யாராவது இருக்கானான்னு பாத்தியா? ஏடிஎம் வெளியே செக்யூரிட்டியாவது இருக்கானான்னு பாத்தியா? உனக்கே தெரியாம உன 3 பேர் கண்டமேடி பாக்குறதே உனக்கு தெரியல. ஏடிஎம்ல செக்யூரிட்டி இல்லாத பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது பாக்குறியா? இந்தா ஏடிஎம்க்கு தனியா வந்த ஒரு பொண்ணோட நிலைமையை பாரு. போதுமா? இப்போல்லாம் ஏடிஎம்னா எனி டைம் மணி எடுக்கிற இடம் கிடையாது, அட்டன் மர்டர் நடந்துட்டுருக்கு. உனக்கெல்லாம் போய் அக்கறையோட வந்து ஹெல்ப் பண்ண பாரு. மூஞ்சு நீ பத்திரமா போய் தலை. ஏய், என் மேலே கையை வச்சுட்டியா? ஆள் தெரியாம வச்சுட்ட. ஏய், என்ன அடிச்சிட்டடா நீ? ஏய், என்ன நீ வீட்டுக்குள்ளே பாட்டில் கைமா வந்திருக்க? ஏய், நிறுத்துடி. 2 hours லேட்டா போனங்கிறதுக்காண்டி ஒருத்தன் என்ன அடிச்சிட்டாண்டி. ஏன்டா அடிச்சான்னு கேட்டேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அடிச்சிட்டாண்டி. நல்லா வாங்கி கட்டினியா? உன்னைய மாதிரி வீட்டுக்காரங்க அந்த ஆம்பளைங்க எல்லாம் வெளியே உதவாங்க தான் சரியா வரும். போடி, பெருசா நாதசாரம் உதாம பெரிய ஜாம்சரா நீ பரம்பரை. அம்மா அப்பா எப்படி பாருப்பா? இருமா, யோசனை பண்ணி சொல்றேன். என்ன ஒரே மங்களா தெரியுது. இப்படி 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தா மங்களம் தான் தெரிவா. காமெடி பண்ணாதே. ரீகலெக்ஷன் ஆயிடுச்சுமா. அவன் சிலிண்டர் யூனிஃபார்ம் போட்டுருந்தாமா. யோ, உனக்கு எங்கேயா வேலை? ஏசி ரூம்ல வேலை, பெட்டி நிறைய போனோம், இங்க நல்லா தூங்கலாம். அதுதான் இங்க வேலைக்கு வந்துக்கிறேன். செய்யற வேலையை ஒழுங்கா பார்க்கல, இல்ல நக்கல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயா போனேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயா போனேன்? அதுவா, சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டேன். தூங்கி எழுந்துச்சு இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. டியூட்டி டைம்ல என்ன சரக்கு உனக்கு? வரவங்களுக்கு சேஃப்டி பார்க்கறது எனக்கு செக்யூரிட்டி வேலை. நீ டியூட்டி நேரத்தில் சரக்கு அடியா? அவன் யூனிஃபார்மா அப்பா கலட்டாம விட மாட்டோமா? எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குடி. இப்போ என்னடி கன்ஃபியூஷன் உனக்கு? முதல் நாள் அவன் வீட்டுக்கு வந்தான், உன் இடுப்பை பிடிச்சான். 2வது நாள் உன்னை ஃபாலோ பண்ணா. அந்த கோபத்துல நீ அவனை அடிச்சிட்ட. அதே கோபத்துல அவன் உங்க அப்பாவை அடிச்சிட்டான்.
அவன் உங்க அப்பான்னு தெரிஞ்சு அடிச்சானா இல்ல தெரியாம அடிச்சானாங்கிறது தானே உன் டவுட்டு? சொல்லுடி. நீங்க எந்த கேஸ் ஏஜென்சில சிலிண்டர் வாங்குறீங்க? வெங்கடேஸ்வரா கேஸ் ஏஜென்சி. அங்க போய் விசாரிச்சா முடிஞ்சது. நீ தான் பாரதியா? ஆமாம் சார். அம்மா, என் கம்பெனியோட பேர் வெங்கடேஸ்வரா கேஸ் ஏஜென்சி. இந்த பாரத் கேஸ் இல்லை, அதுக்கு இந்த ஏரியா டீலர் நான் தான். உங்கால் என்ன பண்ணானா, இந்த பாரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐயை போட்டுட்டு பாரதி கேஸ்ன்னு எல்லா சிலிண்டர்லையும் எழுதி வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாரதி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன புரியும், அவன் கேஸை கேட்குறானா இல்லை வேற எதையாவது கேட்குறானான்னு எனக்கு சந்தேகம். இது ரொம்ப நாளாகவே இப்படித்தான் நடக்குது. அம்மா, நீ அவனை லவ் பண்ணுவியோ அவன் உன்னை லவ் பண்ணுவானா எனக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஏன் கேஸை பிடுங்கி விட்டுறாதீங்க. புரியுதா? புரியுது. கிளம்பு. நகை பொண்ணுங்களுக்கு அழகு தான், ஆனால் அந்த அழகை உங்களுக்கு ஆபத்தாக முடியக்கூடாது. செயினை பத்திரமா உள்ளார போடு. எனக்கு என்னாச்சு டண்டனக்கிடனக்கிடனாச்சு சந்தடி சாக்கல நாக்கல உன் பேரொட்டிக்குச்சு மனசுக்குள்ளார என்னமோ கிறுக்கு உண்டாச்சு இப்படி ஆனது இல்லையே எல்லாம் மாறிடுச்சு எதுக்குன்னு தான் தெரியலையே என்ன பண்ணட்டும் புரியலையே சொன்ன பேச்ச கேட்காம மனசு ஓடுதே பூச்சாண்டி உன்னை பார்த்தாலே கழுத்து நரம்பு இழுத்து கத்துது என்ன செஞ்ச நீ கண்ணாடி அது முன்னாடி நான் சிரிக்கும் பொழுது எனக்கு பதிலா எப்படி நிக்கிற நீ எனக்கு என்னாச்சு டண்டனக்கிடனக்கிடனாச்சு சந்தடி சாக்கல நாக்கல உன் பேரொட்டிக்குச்சு மனசுக்குள்ளார என்னமோ கிறுக்கு உண்டாச்சு இப்படி ஆனது இல்லையே எல்லாம் மாறிடுச்சு எதுக்குன்னு தான் தெரியலையே என்ன பண்ணட்டும் புரியலையே சொன்ன பேச்ச கேட்காம மனசு ஓடுதே பூச்சாண்டி உன்னை பார்த்தாலே கழுத்து நரம்பு இழுத்து கத்துது என்ன செஞ்ச நீ கண்ணாடி அது முன்னாடி நான் சிரிக்கும் பொழுது எனக்கு பதிலா எப்படி நிக்கிற நீ அன்னைக்கு அவனே என்கிட்ட செயின் ஸ்நாச் பண்ணவன் கிட்ட இருந்து என் செயினை காப்பாற்றி கொடுத்தான். இன்னைக்கு அவனே இன்னொரு லேடி கிட்ட இருந்து செயின் ஸ்நாச் பண்ணிட்டான். என்னால் நம்ப முடியல.
உனக்கு நல்லா தெரியுமாடி அவன் தானே? எனக்கு நல்லா தெரியும். சரி இப்போ என்ன பண்ண போற? 1 2 3 கரெக்டாக எண்ணிக்கடா நீ போ. ஜப்பான் இருக்காரா? அம்மா அவன் இங்கே வேலைக்கு வர்றது கிடையாது. அவன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது. இங்கே இல்லை போ. இதுக்கு ஒரு லவ் கேட்கு. சார் உங்கள் ஒய்ஃப் கிட்டே எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க சார். அவங்கள சும்மா விடக்கூடாது சார். அப்போ அந்த விக்டிம் வேற பொம்பளையா இருந்தால் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க சார். அவன் முகமே சரியா தெரியல சார். வேற ஆங்கிள் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? சாரி சார், அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு சிசிடிவி கேமரா தான். அதையும் பக்காவாக பிளான் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த ஃபுட்டேஜ் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு வால் மவுண்டட் கேமராலேருந்து எடுத்த ஃபுட்டேஜ் தான் சார். டாக்டர் லைனில் இருக்காரு. ஹாஸ்பிட்டல் அம்மா கண்முடிச்சிட்டாங்களா? நான் வரேன்னு சொல்லு. ஓகே சார். இந்த கேஸ் விஷயமா எஸ் சார். இன்ஸ்பெக்டர் திலீப் கிட்ட பேசணும். இமீடியட் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஓகே சார். எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போ தான் டாக்டர் கிட்ட பேசினேன். பரவாயில்ல, ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னார். ஆமாம், அந்த செயின் ஸ்நாச் பண்ணவனை நீ பார்த்தியா? பார்த்தேங்க. அவனை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அவனை காமிச்சு கொடுப்பேன். சார் ஃபோன். சொல்லுங்க சார். உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் திலீப் சார் வந்துட்டு இருக்காரு சார். சரி, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். உடனே கிளம்புறேன். ஓகே சார். ஓகே. நான் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ்க்கு போகணும். போயிட்டு வந்துடுறேன். சாயங்காலம் பேசிக்கலாம். ஓகே. Sir, please sit down. Thank you, sir. மிஸ்டர் திலீப் சார், உங்களை ஸ்பெஷல் ஸ்குவாடை அப்பாயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இன்னும் சிட்டியில் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. நேற்று கூட என் ஒய்ஃப் கிட்ட செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இப்போ தான் நான் அந்த நெட்ஒர்க்கை நெருங்கிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமே I'll be reaching my target. Give me some more breathing space, sir. I kindly request you. Okay. Thank you. He is the new snatcher in the town. என் ஒய்ஃபோட செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டான். அவன் முதுகு மட்டும்தான் நம்ம சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இது ஒன்று போதும் சார், நான் டோட்டல் ஹிஸ்ட்ரியை பிடிச்சிருவேன். இந்த ஃபுட்டேஜை மட்டும் ரொம்ப சீக்கிரட்டாக நம்ம சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. எஸ் சார், I'll do that, sir. Sir, if you don't mind, I would like to say something new about this snatching case, sir. பொதுவாக சட்டத்தின் பார்வையில் செயின் ஸ்நாச்சிங் கேஸ் என்பது ஒரு சாதாரண செக்ஷன் 392 கேஸ் தான். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குதுங்கிறத யாருமே கவனிக்க மாட்டாங்க சார். நீங்கள் வெறும் போலீஸ் ஆஃபீஸராக இந்த கேஸை பார்க்குறதுக்கும் செயின் பறிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட கணவராக இந்த கேஸை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். உங்கள் மனைவி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சார், அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சார்? அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கும் சார். எனக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க சார். ஒட்டு மொத்த கூட்டத்தையும் கண்டுபிடிச்சி கூண்டோட அழிச்சிடுறேன். ஐ ஷூட் தம் டு டெத். இது வரைக்கும் நடந்த செயின் ஸ்நாச்சிங் கேசஸில் எத்தனை மர்டர் நடந்திருக்கு? 20 மர்டர் கேஸ் இருக்குது சார். ஓகே தென் யூ ப்ரொசீட்.
I'll be in the process of getting you a shooting order. Thank you, sir. Sir. கூட்டு போய் உட்காரு. சரிங்கய்யா, பார்த்து வாங்கம்மா. மெதுவாக உட்காருங்கம்மா, பார்த்துமா. மம்மி இந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் போட்டியாளர் எஸ்பி மோகன் அவர்களை மேடை கலைக்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் கேட்கவே மாட்டியா? ஒரு நிமிஷம் சொல்றது வெறும் ஃப்ரெண்டு தான். நீ சொன்னா நான் கேட்கணுமா? போன தடவையும் இதே தான் சொன்னேன். என்னாச்சு? ரிமோட் கொடு. இவன் தானா? நீ தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டரா? ஆமாம் சார். அந்த படம் பேர் என்ன? நிசப்தம் சார். என்னடா படம் எடுத்திருக்க? 10 நிமிஷம் கூட பார்க்க முடியாம? அந்த படமே 10 நிமிஷம் தான் சார். என்ன படம் எடுத்தியப்போ? மேலே சார் கூப்பிட்றாரு, என்னன்னு போய் பாரு. சரி சார். இந்த ஷார்ட் ஃபிலிமில் சிலிண்டர் காஸ்டியூம் போட்டு வரான்ல? ஆமாம் சார். அவனை தெரியுமா உனக்கு? இவன் வா வா வா, அப்படியே அப்படியே வா, அப்படியே வா. நீ அவளோட பேச. ஏய், பேக்ரவுண்ட்லாம் ரெடியாப்பா? சாரி டி. நீ என்கிட்ட பேசல. உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவேன்? என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நான் சொல்லும் போது எடுத்துகிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும்ண்ணே. பொதுவாக இதுக்கெல்லாம் சினிமாவில் தானே ஆள் கூட்டு வரீங்க? அது டேரக்டர் ஆன பிறகுண்ணே, நான் இப்போ தான் சான்ஸ் தேடிட்டு இருக்கேண்ணே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சினிமா இப்படி நடு ரோட்டு கொண்டு வந்துட்டீங்களடா. சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, நான் சொல்லும் போது கொஞ்சம் வாங்கண்ணே. சிலிண்டர் வாங்கன்னு சொல்லுவேன், அது போதுண்ணே. அவன் வெறும் என் ஃப்ரெண்டு தாண்டி, இனி அவளோட பேச மாட்டான். நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஓ, அப்போ இவன் உங்கள் படத்தில் நடிக்க வந்தவன் கிடையாதா? கிடையாது சார், அவர் உண்மையிலே சிலிண்டர் போடுறவர் தான் சார். எந்த ஏரியாவில் அதை ஷூட் பண்ண நீ? சார், வல்சராக நேரு ஸ்ட்ரீட் சார். இந்த பையன் அவங்க வீட்டுக்கு சிலிண்டர் போடுறான். இந்த பையனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாமா? பார்த்தது இல்லை சார். இவன் உள்ள சிலிண்டர் போட்டுட்டு இருக்கானா? பார்க்கலங்க. நல்லா பார்த்து சொல்லுமா. பார்த்தது இல்லைங்க. ஏய், எந்த ரோடுறா? கரெக்டாக சொல்கிறா. அது அந்த ரோடு சார். சார், இந்த வீட்டில் தான் சார் பையன் இந்த ஏரியாவில் தான் சிலிண்டர் போட்டுட்டு இருக்காங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாமா? பார்த்துருக்கேன், இவன் தான் சிலிண்டர் போடுறான். எந்த ஏஜென்சிமா? வெங்கடேஷ் ஏஜென்சி. எப்பா நீ வந்தானா? அவன் வருதில்ல சார், எனக்கெல்லாம் தெரியாது. தெரியல சார். இல்லை, மூஞ்சியை பார்த்து சொல்லு. நான் பார்த்ததே இல்லை சார். சொல்கிறா. நீ எப்போ வேலைக்கு சேர்ந்த? இப்போ தான் புதுசு சார். நீ எவ்வளோடா வேலை பார்த்துட்டு இருக்க? நீ 6 மணிசே கம் காட்டுறான். உனக்கு தெரிஞ்சவன் தானே அவன்? ஆஃபீஸில் கேளுங்க சார். அவன் ஜப்பான்னு பேர் வைக்கும் போதே தெரியும், சைனாக்கார வேலையெல்லாம் பார்த்துருக்கான். யார் நீங்கள்? காது குடையிற பட்ஜ் மாதிரி இருக்கிறீங்க. பட்ஸ் அளவுக்கு ஒருத்தர் இல்லை சார். நான் இந்த ஜப்பானோட ஒரிஜினல் ஓனர் நான் தான். அவன் இப்படியெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கல சார். ஆனால் சொக்க தங்க சார் அவன். அதனால தான் செயின் ஸ்நாச் பண்ணுறானா? அந்த 916 கேடி பையன் அவன். எவ்வளோ நாளாக உங்ககிட்ட வேலை பார்க்குறான்? அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு 3 வருஷம் இருக்கு சார். லாஸ்ட்டாக எப்போ வேலைக்கு வந்தான்? லாஸ்ட்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்தான். அட்ரஸ்?
அட்ரஸ் ஏதோ அறுத்ததுன்னு சொன்ன 14 தாலியார்பான் சந்து மௌலிவாக்கன்னு சொன்னான் சார். இவ்வளோ செஞ்சவன் இந்த அட்ரஸை மட்டும் உண்மையாவா சொல்ல போறான்? அதுலயும் ஏதான மொல்ல மாதிரி தானே இருக்கத்தான் செய்யும். அவனை தேடி அடிக்கடி ஒரு பொண்ணு வருவா, அவளை கூப்பிட்டு விசாரிக்க சார். ஸோ உங்களால் அடையாளம் காட்ட முடியாது அதானே? எஸ் சார். நீங்கள் கண்டிப்பாக போய் சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஐ மீன் எனக்கு மயக்கம் வந்துடுச்சு சார். நீங்கள் யாரையாவது காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொன்னாலும் நான் வேற யாரையாவது தப்பாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் சார். இப்போ நீங்கள் போகலாம், ஆனால் எப்போ வேணால் நான் உங்களை கூப்பிடுவேன். ப்ளீஸ் கைண்ட்லி கோஆப்ரேட். வணக்கண்ணே. என்ன அவசரம் சொன்னீங்க? அப்படி என்ன அர்ஜென்ட் மேட்ரு? ஒரு முக்கியமான விஷயம்டா. ஃபோனில் சொல்லி ஓகே பண்ணிப்போம்ல? ஃபோனில் சொல்கிற மேட்ரு இல்லைடா, நேராக சொல்கிற விஷயம். அப்படின்னு முக்கியமான மேட்ரு? நம்ம ஸ்கெட்சு ஃபோன் பண்ணான்டா. அவன் பிள்ளைங்களாம் அதை வேலைக்கு போயிருக்கானுங்களாம். ஏதோ புதுசாக தொழில் வந்திருக்கான். நம்மக்கிட்ட 2 பேர் கேட்டான். நீயும் அவன் பேர் என்ன, ஜப்பான், 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அதை விடனே நீயே ஸ்கெட்சில் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க? அதுவா? என்ன நீ இப்படி வைக்கப்படுற? சேட்டு கிழக்கு போயிருந்தேன்டா. அங்கே அவனும் வந்தான். 2 பேருமே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டோம். இந்த டைவர்ஸ் ஆன புருஷன் பண்ணாட்டிங்க 1 வருஷம் கழிச்சு குறுகுறுன்னு பார்த்துக்குமே, அப்படி பார்த்துக்கிட்டோம். அவன் நேராக வந்து பேசிட்டான், அப்புறம் நானும் பேசிட்டேன். இதில் எங்கேருந்து வந்தது அது எக்கோ? எக்கோ இல்லைண்ணே, ஈகோண்ணே. அது எந்த கருவம் வந்துடுமோ பட ஜிலா. அவன் என்ன மாதிரி கிடையாது, ரொம்ப மோசமானவன். பார்த்து நடத்துக்க. ஏய், உன் சட்டையில் அங்கே காமிச்சிடாதையா, அறுத்து போட்டுற போறானுங்க. டேய் பார்த்து போய்டா, அந்த பக்கம் போய் வந்துடுறேன். வா 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 வந்துடுறேன். டேய் உள்ள இருக்கா அந்த பக்கம். வணக்கண்ணே. வாடா. என்ன பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுறாமே? ஏதோ மட்டைக்கு நீ தான் லெஃப்ட் ரைட்டா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. யாரா அவன் கையிலே மூலம் போட்டுக்கிட்டு இருக்கான்? அண்ணே மணி என்ன புதுசாக வேலை சேர்த்துருக்கண்ணே, பேர் ஜப்பாண்ணே. வணக்கண்ணே. டேய் பின்னாடி வெயிட் பண்ணு. சரி டேய் வாடா. சரி தல. டேய் என்ன வர்றா? ஏய் உட்கார் உட்கார். என்னடா எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுண்ணே. என்ன மேட்ருண்ணே? இந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி வலசராவத்தில் இருக்கிற ஜிகே ஜோலியில் எடுத்தது. 40 பவுன். ஆளை பார்த்துக்க. பல்கா புக் பண்ணியிருக்கானுங்க. சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் மேம். இன்னைக்கு 8 மணிக்கு டெலிவரி. சரியா 7:45க்கு அவங்க கடைக்கு வந்ததும் நம்மளால் ஒரு தம்பி அவங்களுக்கு ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து ஏதாவது பேச்சு கொடுத்து டெலிவரி டிலே பண்ணுவான். 5 मिनट वेट कीजिए, बिलिंग हो रहा है, आप कोल्ड ड्रिंक्स पीजिए. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பார், தயிர் சாதம் மாதிரி. அவள் புருஷன் நினைக்கிறேன். நீ மிஸ்டு கால் கொடுத்ததும் நகையை டெலிவரி பண்ணுவான். मैडम लीजिए. தேங்க்ஸ். நகையை வாங்கிட்டு வெளியே வந்ததும் அவள் புருஷன் கார் எடுக்க கார் பார்க்கிங் போயிடுவான். அந்த பொண்ணு கார் பார்க்கிங் அவனோட போயிட்டானா? எந்த பொண்ணோட புருஷன் கூட கார் பார்க்கிங் போனா? சமர்றா நீ சொல்ல. நகையை அடிக்கிற அந்த 5லேருந்து 10 நிமிஷம் மெயிலில் இருக்க சிசிடிவி கேமரா ஆஃப் ஆன சொல்லி. ओके ना आप जैसे நீ நகை அடிச்சுட்டு கிளம்புனதும் போலீஸ் செட் பண்ணிருக்க 2 கேமராவில் நீ ரெக்கார்ட் ஆகும். பயப்படாதா, அதில் உன் முதுகு தான் தெரியும், முகம் தெரியாது. நகையை அடிச்சுட்டு வெளியே வந்து லெஃப்டில் கட் பண்ணி ரைட்டில் திரும்பினதும் அங்கே என்னோட ஒயிட் கலர் அம்பாஸ்டர் கார் நிற்கும். அந்த காரோட பேக் கிளாஸ் ஒரு இறங்கியிருக்கும். அதில் நகையை போட்டு நீ போயிடு. நேராக முருகை ஒர்க் ஷாப்புக்கு போ. அங்கே போய் பைக்கை நிப்பாட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிங்க. சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ரயில்வே கேட்டு போய் ஏறி குதிச்சு நம்ம ஏரியாவுக்கு வந்துருக்கேன். இதுதான் பிளான். ஓகேண்ணே. कैमरा बंद कर दिया है. ब्लू कलर साड़ी है, 40 ग्राम सोना है, जल्दी आओ. அது நல்லா இல்லைங்க. போன கூட இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. வெயிட் பண்ண, கார் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. சொல்கிறா. அண்ணே அந்த பொம்பளை பார்த்தாச்சுண்ணே, அடிச்சிருவா. டேய் துடுக்க எதையும் பண்ணி தொலைச்சிடாத.
அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா பாரு. அண்ணா ஒரு பையன் பைக்கில் உட்காந்துருக்கானே. அவன் மட்டும்தான் இருக்கானா? பின்னாடி யாராவது இருக்காங்களா? அண்ணா அந்த பையன் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கேண்ணே. உள்ள போய் பர்ச்சேஸ் பண்றது நான் வந்துடுறேன். அண்ணா அந்த பையன் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கேண்ணே. ஏன்னா சிரிக்கிற? அந்த ஆண்டி விட்டுட்டு அந்த பொண்ணுட்டு அடிக்கவா? டேய், அடிக்க போகிறதே அந்த பொண்ணு தான்டா. ஸ்கெட்சன் வீடு எங்க இருக்கு? நேரா போயிட்டு லெஃப்ட் போ. வணக்கண்ணே. வாடா ஜிலா. பொண்ணை வச்சு பொருள் அடிக்கிறது புதுசாக இருக்குண்ணே. எல்லாம் ஒரு காரணமாக தான்டா. ஜிலா, இதில் 50 ரூபா இருக்கு, செலவுக்கு. திருடாதே திருடாதே திருடத்தான் டாகாலயாதே திருடாதே. ஹலோ பாஸ்கரே, மாமன்னாவா? ஏதோ இருக்கு ரெட்டி. ஏயா சலிச்சுக்கிற பாஸ்கரே? இன்னும் 5 வருஷத்துல பவுன் 50,000 ஆக போகுது. 1000 வருஷமா இருக்காங்க பத்மநாப சாமி கோயிலை விட அங்க இருக்கிற தங்கத்துக்கு தான் மரியாதை. நிறைய சேர்த்து வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப நல்லா பேசு. வாட்ஸ்அப்ல உனக்கு பொருளாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சல, எல்லாம் இதெல்லாம் இருக்கு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி. தேங்க்ஸ் ரெட்டி. பார்க்கும்போது கண்ணு 2 ஜூமிங் பண்ணோம், நாக்கு தொங்க போட்டு புத்தி மாறுங்கடா. அபீஸ் பண்ணாதேன மைண்டும் ஐஸும் ஸ்கெட்ச் போடும், ஹார்ட்டை கழட்டி போட்டு கைய வைக்கண்டா. தங்கத்தை வாங்கி வாங்கி குவிச்சாங்க, அம்போன்னு போகும்போது தவிச்சாங்க. போலீஸ் காலில் விழுந்து அழுதாங்க. கோல்டுனா கோஸ்ட் கூட கொஞ்சம் திருடாதே திருடாதே திருடத்தான் டாகாலயாதே. எல்லாம் எங்க நடந்து போற நகை கடைங்க, தீஃப் லைஃபுக்குள்ள ரிஸ்க் தான். கிரைம் ஏற ஏற கூட்டம் கடையில் குறையவில்லை, சேட்டி கடைக்கு போக மீதி தெஃப்ட் தான். கல்யாணம் காய்ச்சி வந்த கடன் வாங்க, தொங்கத்தான் ஒட்டியான சுமை தாங்க. ஒவ்வொன்ன களவு போன என்னாகும், வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் கோல்டு. திருடாதே பேபி. நேரா உள்ளது வர போகுது. ஆமாண்ணே, உள்ளதுக்கு சாங்க வரேண்ணே. தட்ஸ் ஓகே. இவங்களோட ரிங் லீடரை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஒரே டார்கெட். போடே. லேட்டஸ்ட் பிஸ்டல் தான், தம்முன்னு சொல்லுவோம். பயந்துட்டியா? ஏன் ரெடி என்ன காலங்கட்டாளா
మీరు ఎక్కడన్నాச்சும் బయట పూడుతుని చెప్పి నేను సీக்கிரம் వస్తానయ్యా. கூச்சா ஐயா உங்க நகை சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரியா தான் இருக்கும். எப்படியா தொடாம பார்க்காம சொல்றீங்க? நீ என் மேலே வச்சிருக்கிற பயம், நான் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை சரியாக தான் இருக்கும். ஐயா நேற்று காலையில் நீங்கள் இது 10 லட்சம் ரூபாய்க்கு விற்றீங்க. சாயந்தரம் அந்த நகையை 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு 7 லட்ச ரூபா லாபம் ஐயா. எல்லாம் ஒரு ரீசைக்கிள். பிளாஸ்டிக் சாமானுக்கே ரீசைக்கிள் இருக்கும்போது தங்கத்துக்கு இருக்கக்கூடாதா? கொடுக்குறவங்கிட்ட தான் எடுக்கணும். உனக்கு வர வேண்டியது வரும். ஐயா அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் இல்லையா. முன்ன மாதிரி தொழில் பண்ண முடியலையா. எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் ஐயா. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. சிரமப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே தங்கத்தை வச்சு தான் நான் நிர்ணயிக்கிறேன். என் கடையிலேருந்து வெளியே போகிற தங்கம் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் சாயந்தரத்துக்குள்ள என் வீடு தேடி வந்து சேரணும். 8 hours தான் அதுக்கு பர்மிஷன். வஸ்தனையா என்ன ஐயப்பன், எப்படி இருக்க? ஓகே சார். அம்மா எப்படி இருக்காங்க? அப்சர்வேஷன்லேருந்து நேற்று தான் கண் முழிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் ஏதாவது வேணா கேளு. கண்டிப்பாக. அப்புறம் நம்ம பிளான்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சார் இவனுங்க செயினை மட்டும் ஸ்நாச் பண்ணல சார். பல்காக வாங்குற நகையையும் இவனுங்க ஸ்கெட்ச் போட்டு பப்ளிக்கிட்ட அடிக்கிறானுங்க. அண்ணாச்சி ரெட்டின்னு இப்படி ஒருத்தவங்கிட்ட கை மாறி கடைசியாக ஒரே ஒரு ஆள்கிட்ட போகுது சார். அப்படியா? அந்த ஒரு ஆள் அகர்ச்சந்த். என்னாச்சு ஐயப்பன்? இவனுங்கள ஒருத்தனு கூட உயிரோடு விடக்கூடாது சார். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ரிலாக்ஸ். ஓகே சார். யூ டேக் கேர். ஓகே சார். கேமரா எப்படி ஆஃப் ஆச்சு? எப்படி ஆஃப் ஆச்சுன்னு கேட்குறல? எப்படி ஆஃப் ஆச்சு? எப்படி சொல்லு சார். வாட்? உங்களை தேடி மறுபடியும் அந்த பொண்ணு வந்திருக்கு சார். வரேன்னு சொல்லு. போ. எஸ் ப்ளீஸ் ராம். நல்லா இருக்கு சார் உங்க டிராமா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க சார்? எவன் செயின் ஸ்நாச் பண்ணானோ அவன் கூட காஃபி சாப்பிடுறீங்க. அந்த பக்கம் கம்ப்ளைண்ட் மெம்பர்ஸ்க்கு ஆறுதல் சொல்றீங்க. டபுள் சைட் கேம் இப்படி ப்ளே பண்ணலாமா சார்? பார்த்தேன் சார், நேத்து காஃபி ஷாப்ல உங்களையும் அவனையும் ஒண்ணா பார்த்தேன். அன்னைக்கு அவன் யாருன்னு கேட்டப்ப செயின் ஸ்நாச் பண்ணவன் முகத்தையே பார்க்கலன்னு சொன்னேன். இப்போ அவன் தான் அர்த்தான்னு சொல்கிறேன். இதில் எது உண்மை நம்புறது? அவனை எனக்கு முன்னாடியே தெரியும் சார். அவன் தான் அர்த்தம். அவன் கூட நான் பழகினதில்லை. இருந்தாலும் அவன் நல்லவன் நினைச்சுதான் நான் அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் அவனை ரொம்ப நம்பினேன். இவ்வளோ பெரிய அயோக்கியன்னு எனக்கு தெரியாது சார். அவன் கூட நீங்க போய் அவன் இப்போ வரைக்கும் நல்லவன் தாமா. வாங்க கூட. இங்க பாருமா, அவனுக்கு பின்னாடி ஒரு அழகான குடும்பமும் ஒரு அழகான வாழ்க்கையும் இருந்துச்சு. உன்னை கேவிக்கைக்காரங்க இடம் போட்டாங்கல்ல, அப்போ ஓசிலேயே பார்த்துட்டு வந்துட்டேன். முருகா, திருத்தணியில் ஜிஎன்ஆர் ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டாங்களே, அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் கும்பிட்டு வந்துட்டேன். உன்னை பார்க்குற குடுப்பனை தான் எனக்கு இன்னும் வரல. நீ இருக்கிற இடத்துல பிளாட் போட்டவங்களாம் சுத்த கஞ்ச பயல்களாக இருக்காங்க. ஆலங்குடி வரைக்கும் கை காசு போட்டு வர முடியுமா? அதான்
என் பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும், குடும்பத்தோட உன்னை வந்து கும்பிடுறேன். காஞ்சி காமாட்சி, இன்னைக்கு ஜேவிஎல் காரங்க உன்னை பார்க்கத்தான் கூட்டிட்டு வராங்க. அம்மா உனக்கே இது நியாயமா? வாரம் வாரம் லேண்டு வாங்க போகிற மாதிரியே கிளம்பிடுற. அவங்க கொடுக்குற ஓசி சொல்கிற நல்லா மூக்கு முட்டை தின்னுபிட்டு நல்லா கோயில் குளம்னு சுற்றிட்டு இங்கே வர. மனசாட்சியோட சொல்லு, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்காக நம்மக்கிட்ட காசு இருக்கா? இல்லை அப்புறம் ஏமா? ஆனால் ஒன்று, அவங்க கிட்ட மட்டும் மாட்டினேன்னு வெயி, அவ்வளோதான். அட போடா, இந்த அம்மாவோட அருமை உனக்கு எப்படி தெரிய போகுது? இந்த சிலிண்டரை தூக்கிட்டு சுத்தின அளவு கூட நீ ஏன் கூட சுத்தினதில்ல. உங்க அப்பா என்ன கொண்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி யாரோ ஒருத்தைய கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆமாம்மா, நீ முருகனையே சுற்றிட்டு வா, எங்கள் அப்பா வள்ளி தேவானையும் தேடி சுற்றிட்டு இருக்கான். நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா அம்மாவோட அருமை தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வீட்டு முழுக்க பொம்பளை ஃபோட்டோ எனக்கு எடுத்து மாட்டி வச்சிருக்கியா? ஆமா, அச்சோ ஜேவிஎல் காரன் வந்துட்டான். ஆன் அடிச்சு ஊருக்கே தெரியப்படுத்துறானே. என்னடா, குக்கருக்கு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடு, சோறு குழஞ்சிட போகுது. நான் வந்துட்டேன். ஐயா எத்தனை ஹானு ஏயா தான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அதான் வர்றோம்ல. இடம் பார்க்க வரீங்களா? ஆமாமா. இன்னைக்கு ஜேவிஎல் காரன் கறிசோறு போடுவானா இல்ல வெஜிடேரியன் தானா? இல்ல, போன வாரம் கேவிக்காரன் திருப்பூரூர் கூட்டிட்டு போனான். அங்க முருகன் கோயில் போனேன்னா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கறிசோறு போட்டான். அதனால சாப்பிடவே முடியல. இன்னைக்கு காஞ்சிபுரம்ல காமாட்சி கோயில், அதான் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கறிசோறு போட்டான்னா நல்லா திங்கலாம்ல. எனக்கு சாப்பாடை பத்தியெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லைங்க. நான் இடம் பார்க்க தான் வரேன். படி இது என்ன ஹோட்டலு? ஹோட்டல் நல்ல ஹோட்டலா இருக்கு. சைவ உணவுன்னு போட்டுக்கு கஞ்ச பயிலுங்க. சரி வா. வண்டி ஒரு 1/2 மணி நேரம் தான் நிற்கும். சாப்பிட்றவெல்லாம் சாப்பிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பி வாங்க. காலிசல்ல போறவன் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல சொல்ற மாதிரியே சொல்றான் பாரு. கிளவிக்கு வாய பாரு. ஹலோ, குக்கரில் 2 விசில் அடிச்சிச்சுமா, இறக்கிடலாமா? அதை இறக்கி அந்த குழஞ்ச சொத்தை நீயே கொட்டிக்க. அம்மா இங்க என்னென்ன சாப்பிட்டு இருக்க தெரியுமா? கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, சாம்பார், தோசைல நெய் மணக்குதுரா. என் சமையல் இருந்து இன்னைக்கு எனக்கே விடுதலை. இது மட்டும் உனக்கு போதுமா? நீயே நல்லா கொட்டிக்கோ. போன வை. என் மாவ நல்ல குடும்பம். இவனா? ஐயோ பார்த்துட்டானே. ஐயோ பயபுள்ள என்ன போட்டு கொடுக்குறான்னு தெரியல. போடா, நான் பாத்துக்கிறேன். சமாளிப்போம். ஏய் நில்லுமா, இங்க வாமா. உன்னை பத்தி என் பங்காளியே புட்டு வச்சுட்டான். நீ பெரிய டுபாக்கூர் பொம்பளையா சாம்ல. நல்ல இடம் பார்க்குற சாக்கில் ஓசிலேயே ஊரை சுத்திட்டு எங்க காசுலயே நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஒரு இடத்தையும் வாங்காம 6 மாசமா நீ சுத்திட்டு இருக்கிறத சொல்லிட்டேன். வண்டியில உனக்கெல்லாம் கிடையாது, நடந்தே ஊருக்கு போ. போடா புறம்போக்கு. புறம்போக்கு ஏரி குளம் எல்லாம் கூறு போட்டு வித்தா யார் வாங்குறது? கேள்வி மட்டும் கேக்குற. ஒரு ஈசி கிடையாது, பட்டா கிடையாது, 1 கிராம் தங்கம் தருவேன். நீங்க எங்க? பூரா வில்லங்க. அதான் நான் வாங்கல. நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் பேசுறேன். நீ வாங்கிட்டாலும். ஏய் வண்டி அடியா. இவளை கட்டினவனுக்கு கோயிலு தான் கட்டணும். வாயப்பரு வண்டலூர் வரை. வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சென்னைக்கு மிக மிக அருகில் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஜேவிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் டெம்பிள் சிட்டி தாங்க. அருவாமனை வாங்கவே அதிகமாக காசு கொடுக்குற இந்த காலத்தில் வீட்டு மனை, அதுவும் இவ்வளோ கம்மி விலையில நம்ம ஜேவிஎல் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும்தாங்க. வெறும் 1000 ரூபாய் முன்பணம் செலுத்தி சீக்கிரம் உங்கள் சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம் இலவசமாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீங்க. நம்ம சைட்டுக்கு மிக அருகிலே ஐடி பார்க்கும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனை வரப்போகுது. கோயம்பேடு மார்க்கெட்டே நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு வாசல்லே வந்து நிற்கும். மதுரை மீனாட்சியிலேருந்து காஞ்சி காமாட்சி வரைக்கும் அனைத்து தெய்வங்களையும் இங்கே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சென்னையிலேருந்து வெறும் 1 மணி நேரம் ஜேஎல்வி ப்ராப்பர்ட்டி. சென்னையிலேருந்து மிக அருகில் 1 மணி நேரங்கிற, எங்களை இங்கே கூட்டு வரதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஏன் தப்போய் சொல்லி வியாபாரம் பண்ற? ஐயோ ஆண்டி, ஷூட் கடியாரத்தை பாரு, மணி என்ன ஆயிடுச்சு. ஆண்டி ஆண்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஆண்டி. சரி சரி. வணக்கம். நமக்கு இங்க ரேட் எல்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நமக்கு இங்க செட் ஆகலனா நம்ம திருத்தணி பக்கத்துல வாங்கிக்கலாம். சரி சரி சரி. வணக்கம்.
ஏன் அவங்களுக்கு மட்டும் ஜூஸ் தரல? இல்லை மேடம், அது சரியான டுபாக்கூர் பொம்பளை. இடத்த மட்டும் சுற்றி பார்த்து வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு போவோம் மேடம். அதனால தான் டிரைவர் சொன்னா நான் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. நோ நோ, பெரியவங்க அவங்களுக்கு போய் முதல்ல கொடுங்க. இல்லை மேடம். சொல்கிறேன்ல, கொடுங்க. ஹலோ. சரி மேடம், உங்களுக்காக வேணா நான் கொடுக்குறேன். இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இந்த அப்படி கிளம்பி வர வேண்டியதான். ½ அன் ஹவரில் இப்போ வண்டி எடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிமா. இடம் பூரா வில்லங்கமா இருக்கு, எப்படி வாங்குறது? ஆனா இந்த இடத்தையும் உன்னையும் பார்த்தா எந்த வில்லங்கமும் இருக்காதுன்னு தோணுது. கண்டிப்பா உனக்கா வேண்டி இங்க ஒரு இடத்த நான் வாங்குறேன். ஆமா, இவ்வளவு மூக்கும் முழியுமா லட்சணமா இருக்கிய, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. என் பையனை நீ கட்டிக்கிறியா? எம்எஸ்சி படிச்சிருக்கான், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு 100 ஆயுசு, சாவே இல்லை. என்னடா மா, எப்போ வருவ? உனக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா யார் போன வையோ, அப்புறம் பேசுறேன். தூ, உனக்கு வேலை இல்லை. இப்படி சிலிண்டர் தூக்கிட்டு இருக்கானேன்னு நினைச்சு தப்பா நினைக்காத. இதுல தான் நிறைய சில்லறையே கிடைக்குது. உன்னை வச்சு நல்லா காப்பாத்திடுவான். அவனுக்கு பொண்ணை தேடுறதுக்கு தான் இப்படி கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்கேன். கடைசியில சாமி எனக்கு பொண்ணை காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன, என் பையனை கட்டிக்கிறியா? ஆண்டி சும்மா இருங்க, எங்க அப்பா இருக்காங்க. ஓ சரி சரி சரி, அப்புறம் அப்புறம். இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பாரதி. இங்க தான் வாங்குங்க, இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் கோவில். ஏமா, கொஞ்சம் அதிகம். நான் இங்க உட்காந்துக்கிறேனே, பின்னாடி ஜன்னல் ஓரம் காத்து தாராளமா இருக்கு. பெரியவங்க நீங்க, அங்க போய் சௌரியமா உட்காந்துக்கலாமே. கிளவி ஏதோ பிளான் பண்ணுதே. நம்பிட்டா சும்மா. அந்த அம்மாவோட பேசும்போது கேட்டேன், உன் பேர் பாரதியா? என் பேர் பார்வதி. 2 பேருக்கு பேர் பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, என் வீட்ல கேஸ் திறந்து விட்டு வந்துட்டேனே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நீ இருக்கும்போது திறந்து விட்டுருக்க வேண்டியதானே? தனியா இருக்கானே, அவன் என்ன பண்ணுவானோ தெரியல. சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆண்டி. போன், என் போன்ல காசு இல்லம்மா. ஏன் போனை எடுத்துக்கோங்க. குடுமா. என்னம்மா இது, தோசைக்கல் மாதிரி இருக்கு. இதுல எப்படிம்மா போனை போடுறது? நம்பர் சொல்றேன், நீ போடுமா. 81 24 211 807. அடிக்குதான் பாருமா. அடிக்குது. என் நம்பர் தான். உன் நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டயல்ல என்னோட நம்பர் இருக்கும், நீ சேவ் பண்ணிக்க. நாம 2 பேரும் அப்படியே ஃபோன்லேயே ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என் பையனை நீ கட்டிக்க. எங்க அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, கோயில் வந்துருச்சு. வண்டி நிறுத்தியா? ஏய், வண்டி நிறுத்தியா? டேய், ஏமா, அதான் கோயில் மூடி கிடக்கல, அப்புறம் அங்க போய் என்ன பண்ண போற? அதுக்காக டேய் நிக்கிறியா இல்லையா நீ? கோபுர தரிசனம் 1000 வருஷம் புண்ணியத்துக்கு சமம். கொஞ்சம் இரு, காமாட்சியை பார்த்துட்டு வந்துடுறேன். காஞ்சி காமாட்சி, இந்த பொண்ணையே என் பையனுக்கு கரெக்ட் பண்ணிரு. இருடா, ஆளுக்கு பிறந்தவனே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாயா? இல்ல. பாதி கண்ணை நீ தர, அப்பதான் மீதி கண்ணை சாமி திறக்கும். இந்தா பொண்ணு வச்சிருப்பாளோ? இது காமாட்சி குங்குமம். இது எப்பவுமே உனக்கு நிலைச்சு நிக்கணும். வணக்கம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம சென்னைக்கு மிக மிக அருகில் நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற ஜேவிஎல். ஐயப்பா, என்னம்மா? அந்த டிவில காம்பேரிங் பண்றாளே அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அதுவும் இவ்ளோ கம்மி விலையில நம்ம ஜேவிஎல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஓகே, பரவாயில்ல. யா, அன்னைக்கு நான் உனக்கு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஆமா, அந்த பொண்ணு தான் இது. ரெஜிஸ்ட்ரேஷன் நிஜமாலேவா? ஆமாடா, என் நம்பர் அவள்கிட்ட கொடுத்துருக்கேன். அவ நம்பர் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் உன் ஃபோன் எடு. ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. ஏதாவது பேசி. டேய் ஐயப்பா, முடியா முடியா முடியா, அவ நம்பர் தான்டா. மூக்குல வேதிச்சு போல இருக்குடா. அவளுக்கு ஆயுசு 200. முதல்ல அட்டெண்ட் பண்ணி தொலைமா.
ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆயி. நீ நல்லா இருக்கியா? இப்பதான் என் பையன்ட்ட உன்னை பத்தி பேசினேன், அதுக்குள்ள அடிச்சிட்ட. என்ன, என் பையனை கட்டிக்கிறியா? கண்டிப்பா கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி ஆண்டி? முதல்ல உங்க பையனை கூட்டு வந்து எங்க அப்பா கிட்ட பேச சொல்லுங்க. நான் டெஃபினட்டா ஓகே சொல்றேன். அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. என்னம்மா? டேய், உன்னவ கட்டிக்கறாளாடா. நம்மள அவ வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்றாடா. சும்மா லூஸ் மாதிரி பேசாத. ஏதா பிரச்சனையில போய் முடிய போகுது. ஒரு பிரச்சனை நடக்காது. முதல்ல இன்னைக்காவது யாரு என்னன்னே தெரியாது. அசிங்கமா இருக்குதுமா. தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசாம வா, இந்த வீடு வந்துருச்சு. என்னடி பொண்ணு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா? அதான்டா பொண்ணு, பாரு. சூப்பரா இருக்காண்டி. என்னம்மா, மாப்பிள்ளைக்கு பொண்ணா பிடிச்சிருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை தனியா பேசணும். தனியாவா? மாப்பிள்ள தான் பொண்ணுகிட்ட பேசுவாங்க. அப்ப நீங்க நம்ம தனியா பேச போறீங்க? நாளைக்கு மாமியாரும் மருமகளும் தான் ஒன்னா ரொம்ப நேரம் வீட்டுல தனியா இருக்க போறவங்க. அவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்தாதான் வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். போய் பேசிட்டு வா. ஏமா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணி என் பையனை கட்டிக்கிறேன்னு சொன்னியே, உண்மையா தானே சொன்னேன்? உண்மைதான் ஆண்டி. இது லவ் மேரேஜ்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதே, அரேஞ்ச் பண்ண மாதிரி தானே சொல்லி வச்சிருக்கேன். ஏமா சிரிக்கிற? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சதும் உங்க பையனை கட்டிக்க சொன்னதும் எல்லாம் எங்க அப்பா தான். என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, உங்க பையனை எங்க அப்பாக்கு ஆல்ரெடி தெரியுமா. எப்படி? ஏரியா கூறு ஓட்டு டிவில கூவி வித்துட்டு இப்போ உன் பொண்ணு எங்கேயா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா? முதல்ல வெளியே வர சொல்லி அவள. உன் பொண்ணு பேச்ச கேட்டு தானே பிளாட் வாங்கணும். உன் பொண்ணை வெளியே வரதுக்கு பதில் சொல்லல, நடக்கிறதே வேற. ஐயா, என் பொண்ணு அந்த விளம்பர படத்தில் நடிச்சது உண்மைதான். அதுக்கு பிறகு அவங்களோட எந்த சம்பந்தம் இல்லை. இடத்து ஓனர்ட்ட கேட்காம எங்கோட போய் வந்து கேக்குறீங்க? யோ, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றீங்க. உங்களுக்கும் அந்த லேண்ட் ஓனருக்கும் சம்பந்தம் இல்லாமையா உங்க பொண்ணு அங்க வேலைக்கு விட்டுருப்பீங்க? உன் பொண்ணு ஏர்போர்ட் பக்கத்துல தானே பிளாட் சொன்னிச்சு. ஏரிக்குள்ள பிளாட் சொன்னிச்சாயா? அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னிச்சே. ஊருக்குள்ள வெள்ளம் வந்தா போட்டு கொடுக்குமா? யோ, வர சொல்லியா? நீங்க ஒண்ணு லேண்ட் ஓனர் ஓடி போயிட்டானா காம்பரிங் பண்ற பொண்ணு எப்படியா பொறுப்பேற்க முடியும்? இதே என்ன இல்லைன்னு சரியில்லைன்னு ஜோதிகா போய் கேட்பீங்களா? இல்ல ஈமு கோழிக்காரன் ஓடி போயிட்டான்னு சரத்குமார் சைடு தான் போய் கேட்டீங்களா? இல்ல அவங்கவுங்க அந்தந்த ப்ராடக்ட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வியாபாரிங்க தான். நம்மலாம் வருமானத்துக்கு குறைக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு வருமானத்துக்கு காம்பேரிங் பண்ணிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் கத்திக்கிட்டு நீ யாரையும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? யோ, நீ வாங்கின லேண்ட் பக்கத்துல தான் நானும் வாங்கியிருக்கேன். ஏரியா கூறு போட்டு வித்துட்டு தப்பிச்சு போன புறம்போக்கு இங்க தான் எங்க திருப்பூர்ல இருக்கானாமா. நாங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்கோம். 2-3 நாள் அவன் எங்க இருக்கான் நியூஸ் கிடைச்சிரும். கிடைச்சவன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னா என் நம்பர் எடுத்துக்கோங்கயா. நம்பர் சொல்லு. 9844297995. இந்த பாரு தம்பி, உன்னை நம்பிதான் இப்ப நாங்க கிளம்புறோம். இல்லன்னு வச்சுக்க, நீ இந்த ஏரியாக்குள்ளே கேஸ் போட்டுக்கிற முடியாது. வாயா மிஸ், வாங்கயா. ரொம்ப நன்றி தம்பி. என்கிட்ட போய் சார் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? பொண்ணு நல்ல இடத்துக்கு தான் வேலைக்கு போதான்னு நம்ம தான் சார் பார்த்து அனுப்பணும். பாருங்க சார், இந்த மாதிரி திட்ட பசங்கிட்ட வேலைக்கு அனுப்பிச்சா பாதிப்பு நம்மளுக்கு தான். தம்பி, நீங்களும் அங்கே இடம் வாங்கியிருக்கீங்களா? சார், நான் ஒரு லாக் கடன் தான் சார் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட சார் இடத்த வாங்குறது, அதுவும் இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட்காரன் நம்பி. சரி சார். சார் ஆனால் ஒன்று சார், எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்காரன் பப்ளிக் ஏமாற்றி பார்த்துருப்பீங்க. பப்ளிக் ரியல் எஸ்டேட்காரன் ஏமாற்றி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒருத்தங்க இருக்காங்க சார். யாருப்பா? அது எங்கள் அம்மா தான் சார். நிஜமாலே சார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை சைட்லேருந்து வண்டி வந்துடும் சார். அந்த சைட்டை பார்க்குறேன் இந்த சைட்டை பார்க்குறேன்னு அவங்க கொடுக்குற ஓசி சொத்தை தின்னுவிட்டு கோயிலுக்குள்ளன்னு சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் சார். கேட்டால் அந்த சைடில் அது நோட்டை இது நோட்டைன்னு அவனுங்களே ஏமாத்துது சார். எங்கள் அம்மா தான் சார். எப்போ பார்த்தாலும் என்னையே நினச்சிட்டு இருக்கான். ஹலோ சார், கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு திருநின்ற ஊருக்கு இடம் பார்க்க போறேன்டா. அப்படியா? உருவாஞ்சூருக்கு போட்ட மனச உருவி துருவி எடுக்கிறியே. உன் கண்ணால என்ன கோக்கு மாத்தா மாத்துறியே.
பஞ்ச உருட்டி செஞ்ச திரியாய உசுர கிடையாத விரலோடு விரல் பத்தும் சேரும் போது விண்மீன் கூசுதே காதல் வேலை காட்டுதே பாரதி நான் ஒத்தையா போன போது யாரோ என்ன பார்க்கவே இல்லை உன்னால நான் அண்ணாந்து பார்க்கும் ஆகாசமானே சுத்தமா என்ன மறந்து இப்ப நீ இருந்ததும் இல்லை உன்னால நான் கண்டேனே என்னுள் தாய் பாசந்தானே ஒரு கோடி வானவில் வந்து போக தேகம் தூருதே போட்ட மனச உருவி துருவி எடுக்கிறியே உன் கண்ணால என்ன கோக்கு மாத்தா மாத்துறியே அறுக்கி கிறுக்கி ஆள மயக்கி அலம்பு பண்ணி அசத்துறியே முன்னாடி வந்தா முட்டாட பார்த்து முழுங்குறியே பில்ல கட்டிட்டு வந்துரு. என்னம்மா இது? பணம் இல்லையா? இந்த கடையில வேலைக்கு சேர்த்துக்க. என் பேரனுக்கும் எடுத்துருவோமா? அவன் பிறக்கட்டும் ஆண்டி, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கட்டுறா கட்டு. அப்படியா? ஆமாம்மா. தெரியல. சீக்கிரம் போடுங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ ஃபோனில் பேசிட்டு இருப்பீங்க? துருப்பிடி தருடா. டேய் ஐயப்பா. ஐயப்பா ஐயப்பா அங்க பாரு.
எக்ஸ்கியூஸ் மீ, எமர்ஜென்சி வார்டு. ஸ்ட்ரெயிட்டாக போங்க சார். தேங்க்யூ. போலீஸ் என்கொயரி இருக்குன்னு கூப்பிட்டா நீ வரல. உன் மனநிலையில் நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் நடந்திருப்பேன். அதே நேரத்தில் நீ போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். கோஆப்ரேட் பண்ணி இப்போ போயிட்டா எதுக்காக? போன உயிர் போனதான். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஏன் சார் கேட்கணும்? என் பொண்டாட்டி வயிற்றுல இருந்த குழந்தை முடிச்ச கூட வளரல. எங்க அம்மா எப்பவுமே கலகலன்னு சிரிச்ச முகத்தை தவிர வேற எந்த முகத்தை நான் பார்த்ததில்லை. ஆனா இப்ப அவங்க ஏச்சு என்ன பாப்பாங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த திருட்டு பயணம் அவனுக்கு ஈரக்குலைய போட்டு அறுக்குறது சார். ரிலாக்ஸ். கம், லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப். கம். ஐயப்பா, என்னோட பொசிஷனுக்கு நான் இவ்வளோ தூரம் இறங்கி வரணுங்கிற அவசியமே இல்லை. சம்பவம் நடந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் அவங்கள அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் நீ கிளம்புனா எத்தனை பேர் உன்னால் கொல்ல முடியும்? அப்படியே நீ கொன்னாலும் கடைசி நேரத்தில் போலீஸில் நீ மாட்டுவ. நான் தான் உன்னை உள்ள தூக்கி போடுவேன். சார், அப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இது சிட்டியில் நடந்த மொத்த ஸ்நாச்சிங்கான ஃபுட்டேஜ். இது சிசி கேமராவில் பதிவானது மட்டும்தான். பதிவாகாத கேஸ் எத்தனையோ இருக்கு. அந்த பதிவாகாத கேஸில் உன்னோட கேஸும் ஒன்று. ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறானுங்க? ஏன்னா நகை விலை ஏறி போச்சு. சம்பாதிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். பேப்பரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸு. முந்த நாள் நள்ளிரவு 2 மணிக்கு 3 ரூபாய் பெட்ரோல் விலை ஏறிச்சிடுறான். நேற்று வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட் எடுக்கணுன்றான். இன்னைக்கு காவேரி பிரச்சனைன்றான். இப்படி விதவிதமான நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எப்போவுமே மாறாத ஒரே நியூஸ் செயின் ஸ்நாச்சிங் நியூஸ் மட்டும்தான். நேற்று ஆவடியில் ஸ்நாச்சிங்னா இன்னைக்கு தாம்பரம். இன்னைக்கு தாம்பரம்னா நாளைக்கு பொருஷவாக்கம். நாளைக்கு பொருஷவாக்கம்னா இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடம். இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இதான் நடந்துட்டு இருக்கு. நைட்டு 12 மணிக்கு என்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு தன்னந்தனியாக தைரியமாக வெளில நடந்து வராலோ அன்னைக்கு தான் சுதந்திரம்னு மகாத்மா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ பகல் 12 மணிக்கே வெளியில் வர முடியல. பொண்ணுங்களோட சந்தோஷமே நகை போடுறதான். அந்த சந்தோஷத்தையே பறிச்சிட்டானுங்க. வாழ்க்கை மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள உயிரோட விடக்கூடாது. நீ அந்த கூட்டத்தில் ஒருத்தனை கொண்டா போதும்னு நினைக்கிற. ஆனால் நான் அந்த கூட்டத்தையே கருவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ வேணும். ஒன்றை வச்சு தான் அவனுங்களை நான் முடிக்கிறேன். இது செய்ய எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஆள் இருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் வெறும் சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. புலி துரத்தி ஓடுறவனுக்கும் மெடலுக்காக ஓடுறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ புலி துரத்தி ஓடுற, கண்டிப்பாக ஜெயிப்ப. உன் ஒய்ஃப் மர்டரான இடத்துல கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் இந்த கர்ச்சீஃப் மட்டும்தான். இவ்வளோ பெரிய சிட்டியில் இந்த கர்ச்சீஃபை மட்டும் வச்சு அவனை எப்படி கண்டுபிடிப்ப? ஆனாலும் அந்த கர்ச்சீஃப் அங்கே இருந்த ஒவ்வொருத்தனுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயமாவே இருந்தது. அப்படி இருந்தோம் அந்த டீமில் சேர்ந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பா அங்கே என்ன நடக்குதுங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கான். முதல் தடவையா அவனுக்கிட்ட பொருள் அடிக்க போகிறேன் சார். ஆல் தி பெஸ்ட், பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவனுக்கிட்ட இன்னைக்கு மாட்டிக்கவா இல்லை தப்பிச்சிட்டா? கண்டிப்பாக நீ இன்னைக்கு மாட்டணும். இன்னைக்கு நீ மாட்டாமல் எஸ்கேப் ஆயிட்டா நெக்ஸ்ட் டைம் நீ மாட்டும்போது கோவத்தில் உன்னை கொண்டுடுவாங்க. என்னால் இது பார்த்துட்டு இருக்க முடியல சார். ஸ்நாச்சிங்கிற பேரில் இவனுக்கு பண்ணுறதை பார்த்தா வெறி ஏறுது. இப்போவே உனக்கு போட்டு தள்ளு தோணுது சார். உணர்ச்சி வசப்படாது. உணர்ச்சி தான் நம்ம வசப்படணும். பொறுமையா இரு.
இன்னைக்கு நான் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நானே போய் பொருள் அடிக்கிறேன் சார். வெரி குட். ஆனால் நீ எங்கே பண்ணணும், யார்கிட்ட பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நீ ஸ்நாச் பண்ண போகிற லேடி இவங்க தான். இவங்க யாருன்னு பார்க்குறியா? ஏசிபியோட ஒய்ஃப். ஏசிபி வைப்பிட்டீங்க சார். அப்போ தான் உங்களுக்கு செயின் ஸ்நாச்சிங்கோட சீரியஸ்னஸ் தெரியும். நம்ம கேஸும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நான் என்கவுண்டர் ஆர்டர் பற்றி பேச கரெக்டாக இருக்கும். இல்லைண்ணா, நாளைக்கு பீச்சில் தானே அடிக்கிறேன். எனக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க சார். ஒட்டு மொத்த கூட்டத்தையும் கண்டுபிடிச்சு கூண்டோட அழிச்சிடுறேன் சார். என்ன போயிட்டுருக்கு? இவங்களோட தான் சார் இருக்கேன். அப்புறம் பேசுகிறேன். வச்சி எனக்கு சேர்த்து போடு. உங்களுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். அதோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே ஐ வில் சென்ட் தி டீட்டெயில்ஸ். இவ்வளோ பண்ணியும் இன்னும் அவன் ஒய்ஃபை கொண்டவனை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4 ஏன் நீ எப்போ ஏற்றி தாண்டா விடும்? ஒரு 3 ஏன் நீ என்னதான் ஏற்றி விட்டாலும் பாம்பு கொத்துச்சுன்னா கீழே தானே வரணும். என்ன பாம்பு கொசம் இருக்கா இல்லையா? நீயே சொல்றா. கண்டிப்பா விஷம் இருக்கு. விஷம்னாலும் விஷம், உடம்புல விஷம்னு. பெருசு நீயே சொல்லு. விஷம் இருந்தா என்ன? பல்லப்படுங்களா போச்சு. இந்த பாம்போட தோலை உரிச்சா சரியாயிடுண்ணே. டேய், இது வளவன கர்ச்சி பாச்சே. இந்த கட்சி போட்ட போறா. கேக்குறேன்ல. டேய், எவ்வளவு சீரியஸா விளையாடிட்டு இருக்கான். நீயோட கட்சி பத்தி பேசிட்டு இருக்க. உட்காரு. அது டேய், நீ சொல்லு. டேய் ஐயப்பா, நீ சொல்லு. உன் பேர் ஐயப்பன் தானே? ஏட்டுக்கிட்டே இருக்க உட்கார்ந்துருக்கான். எட்டு ஏறி உத அவனை எங்கேயாச்சும் ஒன்னும் சொல்லணும்டா. போன் தெரிஞ்சா யார வேணா சேப்பியா? சாவடிச்சிருடா. எங்க வேலை போறியா? உன் மேல டவுட் வந்ததானே அன்னைக்கு பொண்ணை வச்சு பொருள் அடிச்சேன். ஆனா அந்த பையன் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கேன். அடிக்க போறதே அந்த பொண்ணு தான்டா. அதுக்கப்புறம் நீ வரும்போது அவனை வாட்ச் பண்ணடா. நீ என்னையா ஃபாலோ பண்றடா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கான போனை நீங்க வச்சு வந்தேன். வாடா ஜிலா. பொண்ணை வச்சு பொருள் அடிக்கிறது புதுசா இருக்குண்ணே. எல்லாம் ஒரு காரணமா தான்டா. ஜிலாக்கி கூட நீ ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு வந்த போய் உன் கண்ணில் ஒரு திருட்டு வந்துருச்சுடா. வணக்கண்ணே. உங்களுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். அதோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு நம்பர் அனுப்பிச்சு எங்க அட்ரஸ் கேட்குறேன். பத்தாவதுக்கு என் வண்டியை ஃபாலோ வேற பண்ற. அன்னைக்கே அதை முறையில் பாட்டா. இதுல போலீஸுக்கு இன்ஃபார்மர் வேற. சாவடிக்கிறா அவனை. அடிச்சு பட்ட பண்றா. அடி போடா. சாவடா. போலீஸ் தல. போலீஸ் போடா. யாரா அவளவன்? ஏய், யாரா அவளவன்? யாரா? சொல்லு. சொல்றேன். திருவான்மியூர் வட்ட செயலாளர். இந்த கட்சி அவனோட தான். உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, ஒரு குட்டிட்ட பாம்பு எடுத்துட்டு வரும்போது அவசரத்தில் வரப்ப தவற விட்டார். அன்னைக்கு அவர் கூட நான் தான் போனேன்.
டேய் சொல்ல அண்ணே ஏதோ தப்பா இருக்கு போய் சரி பாரு பார்க்கறேன். நீங்க வேண்டாம் போலீஸ்ரா இங்கே வட்ட செயலர் வளவனுங்கிறது வேணாம் ஆபரேஷன் சக்சஸ் சார். வி ஆர் சேஃப் சார். குட், கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
மற்றவங்க சாவில் சந்தோஷப்படுற நீயே உன் சாவை பார்த்து பயப்படும் போது வாழணும்னு நினைக்கிறவங்க இடத்துல சாவு பயத்தை காட்டுறீங்க. பொம்பளைங்களை நிம்மதியா வாழ விடுங்களா? வணக்கம். முக்கிய செய்திகள். காவல்துறையின் துணிகர செயலால் சென்னையை கலக்கிக் கொண்டிருந்த பிரபல செயின் ஸ்நாச்சிங் கும்பல் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் அனைத்தும் இன்று உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிறுத்துறா. என் பையனை கட்டிக்கிறியா? ஏமா அப்படி பண்ற? Don't